तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. வணக்கம். என் பேரு கிருத்திகா ராஜகோபாலன். எங்க அக்கா நேஹாரிகா ராஜகோபாலனும் நானும் தேசத்வனி அப்படின்னு ஒரு மென்டல் வெல்னஸ் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் ரன் பண்றோம். ஏற்கனவே எக்ஸாம் ரிலேட்டட் டென்ஷன் பத்தி அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தி ஒரு எபிசோட் பேசியிருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இது செகண்ட் எபிசோட். ஏற்கனவே ப்ரீவியஸ் எபிசோட்லேயே சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம். அதனால இந்த டைம்ல நம்ம எக்ஸாம் எழுதுறது நம்மளோட ப்ரையாரிட்டியா இருக்கிறச்ச நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எக்ஸாம் இன்னும் 2 days தான் இருக்கு, தொண்டை லேசா கரகரான்னு இருக்கிற மாதிரி இருக்கு, கோல்டு வரா மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கிறச்சே நம்ம ப்ரிவென்ஷனுக்கு வீட்டில் கஷாயம் போட்டு சாப்பிட்றதோ இல்லை யூஸ்வலாக நீங்கள் என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுப்பீங்களோ அதை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை அதுக்கும் சரியாகலை, கொஞ்சம் அக்ரவேட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா இமீடியட்டா டிலே பண்ணாம டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கோல்டு மாத்திரம் இல்லை, வயர் வலி அந்த மாதிரி இருந்தா கூட ஒரு வேளை தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா இமீடியட்டா டாக்டர் கிட்ட போயிடணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கேர்ள்ஸுக்கு நான் சொல்லணும். இப்போ நம்மளுக்கு மென்சுரல் சைக்கிள் வருது இல்லையா, நிறைய பேருக்கு எக்ஸாம் டைம்ல அது வரும் அப்படின்னு நீங்க ஆன்டிசிபேட் பண்ணுவீங்க. முன்னாடியே அந்த வலிக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கிறது பெட்டர். அதுவும் இல்லாம அந்த டைம்ல ஜென்ரலாவே மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். நம்மளுக்கு எமோஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், கோபம் வரும், டென்ஷனா இருக்கும். இந்த டைம்ல நம்ம முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர்டா என்ன வந்தாலும் சரி நம்ம அனாவசியமா டென்ஷன் ஆகக்கூடாது, நம்ம அனாவசியமா கோவப்படக்கூடாது. இந்த டைம்ல நம்மளுக்கு இப்படிதான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ்டா நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க மைண்டுக்கு மெசேஜ் கொடுத்தாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்மூத்தா இல்லாம போக சான்ஸ் இருக்கு. அதனால இது ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாமுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு நாள் முன்னாடியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒரு இடத்துல பேக் பண்ணி வச்சுக்கணும். இதை விட்டுட்டு நம்ம லாஸ்ட் மினிட் 9 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா கார்த்தால 7 மணிக்கு பென்னில் இங்கு காலி ஆயிடுது, ஜாமெட்ரி பாக்ஸ்ல எல்லா காம்பஸ் இல்லையே, இந்த மாதிரி நம்ம டென்ஷன் ஆயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்ம எக்ஸாம்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் முன்னாடியே எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாமை எழுதி முடிச்சுட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அந்த எழுதி முடிச்ச எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம எப்படி அட்டெம்ப்ட் பண்ணோம், கரெக்டா பண்ணோமா இல்லையா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றது, தெரிஞ்சவங்களோட டிஸ்கஸ் பண்றது, இதெல்லாம் பண்ணி ஐயோ இதை தப்பா எழுதிட்டோமோ அப்படின்னு நினைச்சு டென்ஷன் ஆகி ஆங்ஸைட்டி டெவலப் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றதை விட அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம், இதோட முடிஞ்சது, இது அடுத்த எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் லைஃப்ல சேலஞ்சஸ் வரும். ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமை மிஸ் பண்ணாம அட்டெம்ப்ட் பண்றதுன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த வருஷம் நம்மளோட சேர்ந்து நிறைய லட்சம் பேர், லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை அட்டெம்ப்ட் பண்ண போறாங்க போர்டு எக்ஸாமை. நம்ம ஒருவேளை ஏதாவது எக்ஸாமை அட்டெம்ப்ட் பண்ணாம விட்டுட்டோம் இந்த வருஷம் அப்படின்னா நம்ம இத்தனை லட்சம் பேருக்கு பின்னாடி பின்தங்கிடுவோம் அடுத்த வருஷம். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சேலஞ்ச் வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். அதை தாண்டி
அட்டெம்ப்ட் பண்ணுறது முக்கியம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ என்னோட சிஸ்டர், என்னோட அக்கா வந்து அவங்களோட போர்டு எக்ஸாம் 10th போர்டு எக்ஸாம் இருக்கிறச்ச சயின்ஸ் எக்ஸாமுக்கு முந்தின நாள் எங்களோட தாத்தா, கூடவே இருந்த தாத்தா இறந்து போயிட்டாரு. அன்னைக்கு சாயங்காலம் வந்து வீடெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க, ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அப்படியும் வந்து அடுத்த நாள் கார்த்தால சயின்ஸ் எக்ஸாமுக்கு அவங்க போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. அப்படி இருக்கிறச்ச அவங்க போய் அதை அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அட்டெம்ப்ட் பண்ணி ஷி ஸ்கோர்ட் வெல். ஸோ நான் இதை வந்து எக்ஸ்ட்ரீமா நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட நம்ம மனசுல தைரியம் வர வச்சுட்டு எக்ஸாமை அட்டெம்ப்ட் பண்ணி அதை நன்னா பண்றதுன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே, இன்னைக்கு சொல்ல எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபேஸ்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான டிப்ஸு தான். அடுத்து வர எபிசோட்ல நம்ம எக்ஸாம் ஹாலில் என்ன மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் சொல்ல போகிறோம். தேங்க்யூ வெரி மச். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நீங்கள் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.